எங்கடா போற? எங்க அக்கா சாப்பிட வர சொல்லிச்சுடா. 5 வருஷமா நான் உயிரோட இருக்கனா அதுக்கு உங்க அக்கா தான்டா காரணம். எங்க அக்கா அவ்வளவு நல்லவங்களா? ஆமாண்டா, அவ சமைச்சத இதுவரைக்கும் எனக்கு போட்டதே இல்ல. செல்லம், நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பேன். அப்படியா? சரி, அங்கிளுக்கு ஏபிசிடி சொல்லுங்க பாப்போம். ஏபிசிடி உங்க அப்பன் தாடி. போதும்பா. அடியே, புதுசா நாய் வாங்கியிருக்கேன், வந்து பாத்துட்டு போ. சூப்பர் டி. நாய் கடிக்குமா? தெரியலடி, அது தெரிஞ்சுக்கதான் உன்னை கூப்பிடுறேன். போய் உன் புருஷனை கூப்பிடுறி, புத்தி கெட்டவள. சித்தி, என் தம்பி வீட்டு சாவியை முழுங்கிவிட்டான். என்ன சொல்ற? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, பூட்டை உடச்சுட்டு தான் சித்தி வீட்டுக்குள்ளேயே போனோம். புத்தி கெட்டவள. உன் தம்பிக்கு என்னடி ஆச்சு? அவனை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் சாவி எடுத்தாச்சு. எங்க அப்பா தான் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஆறுதல் சொல்ல வேண்டியதானே? சொன்னேன்டா, ஃபீல் பண்ணாதப்பா, இன்னொரு பூட்டு வாங்கிக்கலான்னு. இந்த புத்தி கெட்டவள கொத்தி தூக்குடி. தோ போறேன்டா, நில்லுடி. அம்மா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு தங்கம். எல்லா பாடத்துக்கும் ஏன் வேற வேற டீச்சர் இருக்காங்க? அதுவா, எல்லா பாடத்தையும் ஒரே டீச்சரே சொல்லி தர முடியாதுல்ல, அதுக்கு தான். அப்படின்னா நான் ஒருத்தவனே எப்படிமா எல்லா பாடத்தையும் படிக்க முடியும்? உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. என்னை அடிக்க இந்த ஊர் ஆள் இருக்கானா என்ன பாக்கிறேன்.